ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் இன்சிடென்ட், அந்த கார் டாஸ்க், கார் ஜோக்கி இந்த கார் எப்போ முடிய போகுதுன்னு தெரில. மேபி விஜய் பார்வதின் கமருதீன் மேடையில் வந்து நின்னா தான் வந்து அது முடியுமான்னு தெரியல. சரிங்களா? இப்போது கெமியும் விக்ரமும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அப்போ வந்துட்டு கெமி என்ன சொல்கிறாங்க, அந்த கார் இன்சிடென்ட் பற்றி பேசுகிறாங்க. உள்ளே வந்து எல்லாருமே வந்து அது ஒரு ட்ராமான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ அதில் போய் மாட்டிக்காதன்ற மாதிரி சொல்லும்போது விக்ரம் வந்துட்டு அதை அவங்க தலையெழுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னும் போது கெமி என்ன சொல்கிறாங்க, அது உன்னோட தலையெழுத்தை மாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்து நடந்துக்கோ, அவங்கக்கிட்ட வச்சுக்காதன்ற மாதிரி சொல்லும்போது விக்ரம் வந்துட்டு இல்லை அவங்க பேசுகிறதுல மக்கள் நம்பிடுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து மக்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கும் அந்த டவுட் வந்துருச்சுன்னா அப்போ கன்ஃபர்மேஷன் தானே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் வந்துட்டு இல்லை நானுமே வந்துட்டு 2-3 நாளாக அவங்ககிட்ட பேசுறதை விட்டுட்டேன். ஆக்சுவலாக டிக்கெட்டு ஃபினாலே வீக் முன்னாடிலாம் வந்து நாங்கள் பேசவே மாட்டோம். அந்த டிக்கெட்டு ஃபினாலே ஒரு சண்டை ஒன்று நடந்துச்சு, அதை வந்து நான் நேரில் பார்த்தேன். அதனால தான் நான் வந்து அவங்கக்கிட்ட இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன், தவிர மற்றபடி இல்லை அப்படின்போது அது உன்னோட முன்னாடி தான் நடந்துச்சு, அதனால் நீ வந்து பண்ணுறதெல்லாம் நான் தப்பு சொல்ல வரல. பட் இருந்தாலும் பார்த்துக்கோ, அதேமாதிரி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். என்ன எல்லோரும் இவ்வளோ கோடி பேர் பார்க்குற ஷோவில் நம்ம இவ்வளோ சான்ஸ் கிடச்சிருக்கு. நாங்கள் வெளியே போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் உள்ளே இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்கள் யார்கிட்டையுமே வந்து சண்டை போடவே இல்லை. இப்போ வாட்டர்மெலன் கிட்ட சண்டை போடுறேன்னா அது எங்களுக்குள்ள ஒரு விஷயம் இதுவாகிட்டு நான் பஸ் அவுட் ஆகிட்டேன். மற்றபடி அதெல்லாம் இல்லை. பட் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கனி எவிக்ஷனை பற்றி விக்ரம் பேசுகிறாரு. ஆக்சுவலாக இந்த கனி எவிக்ட் ஆனதுக்கப்புறமா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பஸ் அவுட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அதில் தான் வந்து திவ்யா கிட்ட வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த டைம்லாம் நான் வந்துட்டு என்னையே இழந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து சாரி கேட்டு அதெல்லாம் ஒரு விஷயமா போயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு ஓகே நம்மளது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த வாரம் நான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கணும், மிஸ் ஆகிடுச்சுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே அதில் கூட நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை என்ன கொடுக்க முடியுமோ, அதாவது ஃபைனலாக நேற்றுல தான் அவர் சொல்கிற ஒரு விஷயம், என்னால் இதுக்கப்புறமும் வந்துட்டு ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி கேமை ப்ளே பண்ண முடியாது. நான் வாங்கின சம்பளத்துக்கு நான் வந்துட்டு என்னோடய வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே இருக்கார். எனக்கு இந்த டைட்டில் மேலே விருப்பமே கிடையாதுன்றதும் சொல்லிட்டாரு. சபரிக்கும் அந்த அளவுக்கு விருப்பம் இருக்கிறதா காமிக்கல. அரோரா மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிட்ருக்காங்க. சாண்ட்ரா அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ டைட்டிலுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இத்தனை பேர் இருக்கும்போது டைட்டில் அடிக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த 3 பேர் வெளியே போயிட்டாங்க. கொடுமையில். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் எது எப்படியோ உள்ளுக்குள்ளே அந்த கார் இன்சிடென்ட் பற்றி கண்டிப்பாக இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் பேச போகிறாருன்றது மட்டும் உறுதியாக தெரியுது. ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லாருமே அந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரி, வெளியே வந்து எல்லாம்னா நடக்கும், அதெல்லாம் வந்து உள்ளே எடுத்து வந்து பேசுவாங்களான்னா கஷ்டம். ஆனால் உள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு, அந்த கார் இன்சிடென்ட் ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதோ. ஏன்னா அவங்களும் அதை வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்களே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.